நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இது பார்த்தீங்கன்னா, வீட்டில் ப்ராக்டிக்கலாக ஒருவருக்கு அரசு வேலை கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படின்றது ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா வீடியோ கீழே ஒரு ரெக்ல போட்டு நடத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஎன்பிசி சம்மந்தமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டச் பண்ணி கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை அப்படின்றத அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கான சில லிமிட்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு கடைசியாக இந்த திட்டம் நமக்கு வந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்காதா, இந்த திட்டம் கண்டிப்பாக வரணுமா அப்படின்றத நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். தின்படி குடும்பம் என்பது கணவன் மற்றும் மனைவி 2 பேர் மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருவருக்கு கட்டாய அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே யாராவது ஒருத்தவங்க பதவியில் இருந்தாங்கன்னா 2 பேரும் அரசு பதவியில் இருந்தால் யாராவது ஒருத்தர் பதவி உடனே ராஜினாமா செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் அந்த லிமிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாத ஏற்கனவே அரசு வேலையில் இருப்பவர்கள் 2 பேரும் திருமணம் செய்ய நினைத்தால் அவர்கள் யாராவது ஒருத்தருக்கு மட்டும் தான் வேலை இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இத்திட்டத்தின்படி குறைந்தது 1 கோடிக்கு அதிகமான சொத்து உள்ள குடும்பங்களுக்கு அரசு வேலை கிடையாது. அவர்கள் பேன் கார்டு, இன்கம் டேக்ஸ் விவரங்களை அரசு சோதனை செய்யும். கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருவர் மத்திய அரசு ஊழியர் என்றால், நல்ல ஊதியம் பெறுவர் என்றால் மற்றவருக்கு மாநில அரசு வேலை கிடையாது. ஏற்கனவே அரசு பதவியில் இருப்பவர்கள் வருமான வரித்துறையின் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இதன்படி புதிதாக அரசு வேலைக்கு ஆள் எடுக்கும் போது தற்போதுள்ள கல்வி தகுதி, உடற்தகுதி, எழுத்துத் தேர்வு தகுதி, ஜாதி தகுதி, பிற சிறப்பு தகுதி இது மட்டும் இல்லாமல் கீழ்கண்ட புதிய இது பார்த்தீங்கன்னா அவங்க பின்பற்றப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வேலைக்கு சேர்ந்தவர்கள் எந்தெந்த தகுதி அடிப்படையில் சேர்க்கப்பட்டார் என்ற விவரம் ஒளிவு மறைவின்றி தனியாக வெப்சைட்டில் பொதுமக்கள் பார்வைக்கு தெரியப்படுத்தப்படும். ஒப்பந்த தொழிலாளர் மற்றும் குழந்தைகள் உள்ள விதவை பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 லிமிட்டேஷன்ஸ் அவங்க கட்டுப்பாடுகள் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒத்துப்போனால் மட்டும்தான் நாங்கள் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் செயல்படுத்திட்டாங்க. தமிழ்நாட்டில் செயல்படுத்தினா நல்லா இருக்குமா அப்படின்றத சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்து வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை அப்படின்றது கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த திட்டத்தை செயல்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நண்பர்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி மற்றும் நல்ல இன்ஃபர்மேஷன் கொண்ட வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.